இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனாலும் இதை சொல்லும் முகமாக நாங்களும், கேட்கும் முகமாக நீங்களும் இன்ஷா அல்லாஹ் கோபங்களை குறைத்து சபுரோட வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. சபுருங்கிறது நம்மளுக்கு துன்ப துயரங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது அமைதி காப்பதுக்கு பேர் தான் சபுரு. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நான் பொறுமையா இருக்கேன்னு சொல்றதுக்கு பேர் சபுர் கிடையாது. அழுக வேண்டிய நேரத்திலெல்லாம் அழுதுட்டு அதுக்கு பிறகு நான் சபுரா இருக்கேன்னு சொல்றது இல்லை. அந்த கண்ணீரை அடுத்தவர்கள் தெரியாம அடக்கி அல்லாட்ட நம்ம அல்லாஹ் முன்னால எவ்வளவு வேணாலும் அழுகலாம். அல்லாஹ் முன்னால நம்ம அல்லாவுக்கு நம்மளுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா? அந்த ஒப்பந்தத்தின் முன்னால எவ்வளவு வேணாலும் அவன்கிட்ட மண்டிக்கிட்டு அழுகலாம், கதறி கேட்கலாம் கண்ணீர். ஆனா மனிதர்கள் மத்தியில் நம்ம அழுகும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? இவ்வளவு நாள் அவனை நல்லா வச்சிருந்தேன்ல, இப்ப போய் என்ன குறை சொல்றிய? என்ன குறை சொல்றேங்கிறான். உடம்பு முடியலைன்னு சொல்லும் போது, இப்ப எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்றேன்னு வைங்களேன், அல்லாஹ் என்ன சொல்றேன்? என்ன குறை சொல்ற? இவ்வளவு நாள் உனக்கு அழகான காலை கொடுத்து நடக்கத்தானே வச்சேன், இப்ப ஏன் கால் வலிக்குது? கால் வலிக்கல, கால் வலிக்கல நீ யார்ட்டையா போய் சொன்னியா? நல்லா இருக்கேன்னு யார்ட்டையாவது போய் சொன்னியா? நோய் வருவையில மட்டும் எனக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்ற, அப்ப என்னைய பத்தி குறை சொல்ற? அல்லாட்ட நம்ம முதல்ல எந்த ஒரு இதா இருந்தாலும், ஆஃபியத்தா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஆஃபியத்து கொஞ்சம் குறைஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருந்தவர்கள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வியாதியா 18 வருடங்கள் அந்த நோயில் அவங்க எவ்வளோ அமைதி அடைஞ்சாங்க. அல்லாட்ட என்ன சொன்னாங்க? எனக்கு நோயை தந்துட்டு எனக்கு குணமாக்குன்னு கேட்கல, அன்னிம சென்னி எல்லோரும் அந்த அருகமர் ராகிமின்றாங்க. என்ன சொன்னாங்க? நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன், நீ அருகமர் ராகிமீனாக இருக்கிற. அதுக்குள்ள அர்த்தமே அதுதான். அல்லாஹ் இவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நீ அருகமர் ராகிமீனாக இருக்கிறாய்னாங்க. அல்லாஹு தாலா அந்த வார்த்தைக்கு எப்படி குணப்படுத்தினா? அப்புறம் கேட்குறாங்க, அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் நான் முடியாமல் இருக்கிற நேரத்தில் ஐயூப் நபி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு 2 தடவை விசாரிப்பேன். நீ எப்படி இருக்கீங்கன்னு 2 தடவை விசாரிப்பேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்கு தான், நான் சபரோட இருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். இப்போ அல்லாஹ் என்ன ஒரு தடவை விசாரிக்கிறியே என்ன அப்படின்னு நல்லா ஆனதுக்கு பிறகு அல்லாட்ட கேட்டாங்களாம். அப்போ அல்லாஹ் சொன்னானா, அப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு, நீங்கள் பொறுமையோடு இருப்பதை பார்த்து ரசித்து ஒரு நேரமும் அந்த நோயை நீங்கள் பொருந்தி கொண்டதுக்கு ஒரு நேரமா 2 நேரம் உங்கள்கிட்ட நான் கேட்டேன். இப்போ உங்களுக்கு நோய் சரியாயிருச்சு, ஒரு நேரம் கேட்கும்போதே நீங்கள் அந்த 2 நேரத்துள்ள நிகமத்தையும் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்டானா அல்லாஹ். அப்போ நம்ம துன்பம் வரையிலே அல்லாஹ் பாதுகாக்கணும். துன்பம் இல்லாத மனிதர்கள், கவலை இல்லாதவர்கள், பிரச்சனை இல்லாதவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. கிளிர் அலையில செலுத்திட்டு ஒரு மனிதன் வந்தாரா, எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்குது, அதனால நான் நீங்கள் வந்து நான் ஒரு ஞானியும் கூட உங்களுடைய துவா அல்லாட்ட மக்குலாகும், நீங்கள் துவா செஞ்சு என் பிரச்சனையே இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள், ஆக்கு மாதிரி செய்யுங்க. அப்போ இளரை சொன்னாங்களாம், யாராவது ஒரு மனிதனை போய் பிரச்சனை இல்லாத மனிதனை கூட்டிகிட்டு வாங்க, சந்தோஷமாக இருக்கிற மனிதனை கூட்டிகிட்டு வாங்க உலகத்தில், அந்த மனிதனை நீ பொருட்டினால் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் உங்களோட அல்லாட்ட துவா கேட்குறேன். எதையாவது ஒன்றை வச்சு தானே கேட்க சொல்கிறான்ல, ஒரு வேலை செஞ்சால் தானே கூலி கிடைக்கும். நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு அவர் ஒவ்வொருத்தராக போய் பார்க்குறாரு, எல்லாமே பிரச்சனை. ஒரு வைர வியாபாரி இருக்கார், அவர் நல்ல வசதியாக இருக்கார், சிரிப்பாக இருக்கார், வீடு நிறைஞ்ச குழந்தைகள் இருக்குது, மனைவி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. பார்த்தா இவர் தான் பிரச்சனை இல்லாதவர் அப்படின்னு அவர்கிட்ட போய், நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தெரியுது, அதனால என் ஹிலுதாலய செலுத்து வரையும் நீங்கள் வாங்க, அவங்கள்ட்ட வந்து அவங்கள வச்சு துவா கேட்டால் எனக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை எனக்கு எல்லாம் தந்துடுவான், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும்போது, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யார் சொன்னா அவன்கிட்ட அப்படின்னா அவர் பிரச்சனை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ நம்மெல்லாம் எல்லாருமே வெளித்தோற்றத்துக்கு சிரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். ஆனால் உள்ளுக்குள்ள சிரிப்பதை பார்த்து அல்லாஹ் அகமாகிறார். எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சபுரா இருக்கிற நேரம் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? நீ என்னையை பொருந்தி கொண்டே இல்லை, உன்னையை நான் பொருந்தி கொண்டேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அந்த சபுரில் தான் நம்மளுக்கு இருக்கு. இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பொறுமைக்கு எத்தனையோ இலக்குகள் இருக்கு. நம்ம கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட தகாத வார்த்தைகளை சொன்னவர்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. பொறுமையோடு இருந்ததுனால தான் மன்னிச்சாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட பொறுமை இருக்கா என்னங்கிறத நம்ம நினைச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டார்களுக்கு, நம்ம குடும்பத்தாருக்கு அந்த பொறுமையை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்னா நம்ம கடகடன்னு வரும்போது பிள்ளைங்களும் என்ன செய்யும்? அந்த வழியில தானே. தண்டவாளம் எப்படி இருக்கோ அப்படித்தானே ரயிலும் போகும். தண்டவாளத்தை டேமேஜ்னா ரயிலும் நின்றோம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பொறுமை சபுர் கொள்வது 3வது குணம். நம்மகிட்ட இருக்க வேண்டிய குணம் 3வது.